இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இவையெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இதுக்கு முன்னாடி திரைப்படம் சம்பந்தப்பட்ட எத்தனையோ வெளியீட்டு விழா நம்ம பார்த்திருப்போம். டீசர் வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, ஆடியோ வெளியீட்டு விழாட்டு. இது பாருங்க, புதுமையான வெளியீட்டு விழா, டூல் கிட்டு வெளியீட்டு விழா. தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த விழாவில் எந்த மெசேஜ் சொன்ன மாதிரி தெரியலையேன்னு நினச்சிருந்தாங்க. இல்லை, சொல்லப்பட்டிருக்கு. அந்த விழாவில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அது அப்போ புரியல. விழா நடந்து முடிந்ததற்கு பிறகுதான் புரியுது எதற்காக அந்த விழா நடத்தப்பட்டது என்று சொன்னால், டூல் கிட்டு வெளியிடுறதுக்கு. அது என்ன மாதிரி டூல் கிட்டு அவங்களுக்கே தெரியாமல் வெளியிட்டு அவங்களே மாட்டினாங்கன்றதான் பாருங்கள். இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். திருச்சியில் நேற்றைய தினம் சிஎம் விஜய் அவர்கள் ஒரு விழா நடத்துகிறாரு. ரசிகர்களுக்கு நன்றி சொல்லும் விழா. தேர்தல் வெற்றியை தொடர்ந்து ரசிகர்களுக்கு நன்றி சொன்ன அந்த விழாவை குறித்து விரிவாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் அந்த காணொலியை யாராவது பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம். பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பாக பாருங்கள். அந்த விழாவில் விஜய் அவர்கள் பேசிய மிக முக்கியமான இடம். அதனால இப்ப மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்களை நாங்க பாத்துக்கிறோம். எப்படி பார்க்க போறாங்க? அதோ இப்படிதான் படத்தில் இருக்கார் இல்லைங்களா, அவர் டிவிகே கட்சியை சேர்ந்த பாலமுருகன் என்பவர். அந்த பாலமுருகன் என்பவர் யார் கூட நின்றுட்டு இருக்காருங்க? தாவேகா கட்சியோட ஸ்ரீவைகுண்டம் தொகுதியோட எம்எல்ஏ சரவணன் அவர்கள் கூட நின்றுட்டு இருக்காரு. இந்த பாலமுருகன் என்பவர் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்தவர். இவர் டிவிகே கட்சியோட தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர். எப்படிங்க, இளைஞர் அணி அமைப்பாளராக இருப்பவர் தான் பாருங்க இந்த பாலமுருகன் என்பவர். தமிழக வெற்றி கழகத்தோட இளைஞர் அணி அமைப்பாளராக இருக்கிற இந்த பாலமுருகனும் அவருடைய நண்பருமான ஜெயபால் என்பவர், அவர் யாருங்க? அவரும் பாருங்க தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி. இவர்கள் இருவரும் சேர்ந்து அதே வைகுண்டம் பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வேலை வாங்கி தருவதாக பொய் சொல்லி ஏமாற்றி அழைத்து வந்து ஒரு ஹோட்டலில் தங்க வச்சு இந்த இருவரும் சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கு? ரெவல்யூஷன், புரட்சி, மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கோம். இளைஞர்களோட சக்தியை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இளைஞர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் 50-60 வருஷமாக இருந்த கட்சிகள்லாம் ஓரம் கட்டிட்டு புது ரத்தத்தை பாய்ச்சி புதிய சக்தியை கொண்டு வந்திருக்காங்க. மாற்றத்துக்கான சக்தின்னு சொன்ன வேமா சூசோ இல்லாமல் அந்த மாற்றத்துக்கு உண்டான சக்தின்னு சொல்கிற அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற 2 பேரில் யாராவது ஒருத்தராவது உத்தமராக இருந்தால் இதெல்லாம் தப்புப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க இல்லைங்களா? சொல்லுவோமா? மாற்றத்துக்கான சக்தி இல்லைங்களா? அதனால தான் பாருங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை இந்த மாதிரி அக்கிரம அநியாயம் பண்ணியிருக்காங்க. வேலை வாங்கி தருவதாக பொய் சொல்லி வரவழைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அந்த 2 பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த சம்பவம் சம்பந்தமான செய்தி வெடிச்சு வெளியே வந்ததை தொடர்ந்து எல்லாருமே பாருங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு கட்சியை தவிர, தமிழக வெற்றி கழகம். அந்த கட்சி முதல்வர் அவர்கள் உட்பட இதை போன்ற ஒரு சம்பவம் என்னப்பா தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? அதுவும் நம்ம கட்சிக்குள்ளே இருக்கிற 2 பேருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்காங்களா? அப்படிலாம் ஒன்றும் செய்தி எங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி தெரியலிங்களே. ஏதாவது வட மாநிலங்கள் பக்கம் நடந்துன்னு இன்னமும் பாருங்கள் இந்த செய்தியை படிக்கும்போது அது தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் மாதிரி அவங்களுக்கு தெரியல போகுது. தமிழக வெற்றி கழகத்தை தவிர பாக்கி எல்லாருமே பாருங்கள் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஏன் அமைதியாக இருக்காங்க? அதான் சொன்னாங்க இல்லைங்களா, எங்களுக்காக உழைக்க வந்திருக்கீங்கப்பா, நீங்கள் உழைக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். என்ன இது வரைக்கும் உழைச்சாங்கன்னு தெரியல. அது சம்மந்தமான பட்டியல் எடுத்து போட்டால் கூட ஓகே, இவ்வளோ உழைச்சிருக்காங்களா அப்படின்னு தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, போகிற போக்கில் சொல்கிறாரு, நம்பலாம், தப்பு கிடையாது. எங்களுக்காக உழைக்க வந்திருக்கீங்க, அந்த உழைக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். உங்களை பற்றி பேசுறவங்கள, உன்னை பற்றி பேசுகிறவங்கள நாங்கள் பார்த்துக்கிறோம். பார்த்துருக்காங்களே. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இளைஞர் அணி அமைப்பாளர், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகி 2 பேரும் சேர்ந்து நல்ல வேலை பார்த்துருக்காங்களே. இந்த தைரியம் இவங்களுக்கு எங்கேருந்து வருதுங்க? அதுவும் பாருங்க, அவங்க அண்ணன் கொடுக்கறது தான். தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சு முதலாக அவரது ரசிகர்களுக்கு நன்றி சொல்கிற ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த இடத்துல ஒரு மெசேஜ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணும். ஆட்சியில் இல்லாத போது அடி தொண்டைக்குள்ள இருக்கிற குடெல்லாம் வெளியே வந்து விழுற அளவுக்கு எவ்வளவு கத்தணும், என்ன கத்து கதறணும், பொங்கணும், பொங்கி பொங்கல் வச்சோம், ஓன்னு அழுதோம். மனசாட்சி இருக்கா சார் உங்களுக்கு? போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம்.
மனசாட்சி மட்டும் கிடையாது, போன அந்த உசுரை உங்களால அவங்க வீட்டுக்கு திரும்ப தர முடியுமான்னு கேட்டாரே. ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? உண்மையிலேயே தப்பே கிடையாது. போன உசுரை யாராலையும் மீட்டு கொண்டு வர முடியாது, விலை மதிப்பில்லாதது உசுறு. அப்போ அந்த சமயத்தில் நம்ம என்ன ஸ்டாண்டர்டில் இருந்தோமோ, இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தது ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த ஆட்சியை தூக்கி வெளியே போட்டுட்டு உங்களை அந்த ஆட்சி பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அன்றைக்கு இதை போல குற்ற சம்பவங்கள் நடப்பதற்கு காரணம் ஆட்சியாளர்கள் தான், அவங்க தான் பொறுப்புன்னு சொன்னா, இன்றைக்கு உங்க ஆட்சியில, நீங்க ஆட்சியில இருக்கீங்க, உங்களை தான் உட்கார வச்சிருக்காங்க. அப்படி உங்களது ஆட்சியில் இதை போல நடக்கிற குற்ற சம்பவங்களுக்கு நீங்க தானே பொறுப்பேற்கணும், நீங்க தானே காரணமாக இருக்க முடியும். நீங்க மட்டும் ஒழுங்கா இருந்தா சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும், பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும்ட்டு நீங்க தானே சார் சொன்னீங்க. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சு. இந்த லட்சணத்துல உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறான்னு சொல்றீங்க. அந்த கதறல் சத்தம் உங்க காதல விழுதான்னு கேட்டீங்களே. படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. இப்ப இந்த கதறல் சத்தம்லாம் உங்க காதுல விழுதுங்களா? உங்க கட்சியை சேர்ந்த, தமிழக வெற்றி கழக கட்சியை சேர்ந்த இளைஞர் அணி அமைப்பாளர், நிர்வாகி 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை ஏமாத்தி அநியாயத்துக்கு இந்த மாதிரி அக்கிரம அநியாயம் பண்ணியிருக்காங்களே, இந்த கதறல் சத்தம் உங்க காதுல விழுதுங்களா, கேட்குதுங்களா? இதுல வேற உங்க வீட்டு பிள்ளையா, உங்க வீட்டு அண்ணனா, உங்க வீட்டு தம்பியா, உங்க வீட்டு தாய் மாமனா அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொல்றீங்களேங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அக்கிரம அநியாயம் உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் மூலமாகவே ஒரு பெண்ணுக்கு அரங்கேறும் அந்த சமயத்தில் அந்த பெண்ணோட அலறல் சத்தம் உங்க காதுல விழுதுங்களா? விழுதுப்பா, விழுது, யார் இல்லைன்னு சொன்னா. அந்த அலறல் சத்தம் எங்க காதுல விழுது. ஆனால் அந்த அலறல் சத்தத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அந்த அலறல் சத்தத்துக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாது. நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க, ஆட்சியர் நாங்க தான் இருக்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. அவங்க தான் காரணம். அவங்க மட்டும் போதைப் பொருள்லாம் தடுத்துருந்தாங்கன்னா இந்த சம்பளம் நடக்கிறது வாய்ப்பே இல்லைல்ல. இப்போதான் அவங்க ஆட்சியிலே இல்லைங்க. ஆட்சியில இல்லைன்னாலும், ஆட்சி மாறிட்டாலும் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். இதுதான் பதில். திமுக ஆட்சியில் ஒரு பெண்ணுக்கு இதை போன்ற கொடுமை ஏதாவது நடந்தால் ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு ஓன்னு கத்திந்தவர் இன்றைக்கு பாருங்க, அவரது ஆட்சியில் இதை போல பெண்களுக்கு, அதுவும் பாருங்க திமுக ஆட்சியில் நடந்த கொடுமைகளை காட்டிலும் டபுள் ட்ரிபிள் மடங்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு கேள்வி கேட்டா அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுப்பா. எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. சினிமாவில் இருக்கிற காமெடி வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. இதற்கு இது பதில் இல்லையே. அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவங்க தான் எல்லா குற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணம், அவங்க தான் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. உங்களது ஆட்சியில் நடக்கிற குற்றங்கள் அனைத்துக்கும் நீங்க தான் பதில் சொல்லணும், நீங்க தான் பொறுப்பு ஏற்றுக்கணும்னு கேட்டா அதுக்கு காரணம் எப்படி திமுகவாகும்? அதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை ஆட்சியில் உட்கார வைங்கன்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, இன்றைக்கு அதிகப்படியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் யார் பண்றாங்கன்னு சொன்னா, இந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலானவர்கள் டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க. இன்றைக்கு என்னங்க ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்கன்னு கேட்கறாரு இல்லைங்களா? டிவிகே கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி தான் பாருங்க, ஒரு மாணவி குளித்து கொண்டிருப்பதை பாத்ரூம்ல போயிட்டு எட்டி பார்த்திருக்காரு. அது சம்பந்தமாக பாருங்க அவர் கைது செய்யப்படுகிறார். எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. அடுத்து இரவு நேரம் தூங்கி கொண்டிருந்த ஒரு மாணவி, அந்த மாணவியோட அறைக்குள்ள போய் அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. இது சம்பந்தமா பாருங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து கத்தி கூப்பாடு போட்டு கூச்சலிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அந்த பாலியல் தொல்லை கொடுத்த நபரை கொண்டு போயிட்டு ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாங்க. அவர் யாருங்க? அவரும் பாருங்க டிவிகே கட்சியை சேர்ந்த நிர்வாகி. எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்திலேயே, நம்ம ஏற்கனவே அது சம்பந்தமா விரிவாக காணொலி பதிவு பண்ணிடுவோம், அந்த ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்திலே பாம்பு தினேஷ் என்கின்ற நபரை கைது பண்ண வராங்க. காசிமேட்டில் ஒரு 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து விட்டு அதை வெளியில் சொன்னா கொன்று விடுவேன்னு மிரட்டியிருக்காரு. ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளர் மரியா வில்சன் இப்போ நிதி அமைச்சராக இருக்காருங்க. அப்போ ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் வேட்பாளர் ஆர்கே நகர் தொகுதியோட வேட்பாளர் மரியா வில்சன் உடன் இருந்தவர் தான் பாருங்க இந்த பாம்பு தினேஷ் என்பவர்.
அதற்கு பிறகு இந்த புகார் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப பூதாகரமாக வெடித்து வெளியில் வந்ததை அடுத்து இந்த பாம்பு தினேஷ் என்பவர் கைது செய்யப்படுகிறார். அவர் யாருங்க? சொன்னோம் இல்லைங்களா, அவரும் டிவிகே கட்சி நிர்வாகி. எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? மாற்றத்தை கொடுக்க போறோம்னு சொல்லி மாற்றத்துக்காக வந்திருக்கிற கட்சியை சேர்ந்தவங்க பெண்களுக்கு எதிராக ஈடுபடுகின்ற பாலியல் குற்றங்கள்ல சும்மா 1-2 சாம்பிள்காக எடுத்து போட்டிருக்கோம். இந்த பக்கம் சட்டம் ஒழுங்கு, கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, மாமூல் வசூல் பண்ணுறது, அடிதடியில் இறங்குறது, அதெல்லாம் பாருங்கள் ஒரு சின்ன சாம்பிள். ஃபோக்லைன் டிரைவர் இருக்கார் இல்லைங்களா, அவரை டிவிகே கட்சியை சேர்ந்த நிர்வாகி பெருங்குளத்தூரை சேர்ந்தவர் என்ன மாதிரி ஆஷா தெரியுங்களா? நீ என்ன சொன்ன? ஓனர் மேலே இருக்கிறாருன்னு கத்தி மேலே ஓனர் இவனை வண்டியில் ஏற்று காரில் ஏற்றுறேன். காரில் ஏற்றுவேன். என் வீட்டுக்கு ஜல்லி கேட்டாவா கொடுக்க மாட்டேன். நான் யார் தெரியுமா? பாக்கறியா காட்டுறான். ஏய் வண்டியில் ஏற்றுறான். வண்டிக்குள்ள வந்து கத்தி எடு. சும்மா சொல்லுங்க. அங்கே பாருங்க, அவர் தான் கேட்டாரு. நீ என்ன சொன்ன? ஓனர் மேலே இருக்கிறாருன்னு கத்தி ரெடிமேடா ஏதோ பேண்ட் ஷர்ட்டை வண்டியில் வச்சு சுத்துற மாதிரி கத்தி, அருவா, கம்பு எல்லாத்தையும் வச்சு சுத்தின்னு பார்க்க போதுங்களே. என்னத்துக்கு தான் வச்சு சுத்துறாங்க தெரியலீங்களா? அது மாதிரி சரி சுத்துறாங்க. ஏதாவது கேளுங்க, என்னப்பா அக்கிரம அநியாயம் நடக்குது அவங்க ஆட்சியில், இதெல்லாம் தடுக்க மாட்டீங்களான்னு கேட்டால், ஏங்க என்னங்க அது ஆட்சி பொறுப்புக்கு வந்து 20-25 நாட்கள் தான் ஆகுது, அதுக்குள்ளவே எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்களான்னு கேள்வி மட்டும் கேட்பாங்க. இதை குறித்தெல்லாம் கேட்டால். ஆனால் எப்படி ஆட்சி பொறுப்புக்கு வந்து சில தினங்களுக்குள்ளாகவே அதிகாரம் மட்டும் இவ்வளவு அதிகமாக தலை தூக்குது? எப்படி இந்த அதிகாரத்தை மட்டும் பண்ணுறதுக்கு ஈஸியாக கற்றுக்குறீங்க? பேச்சு தான் பெருசாக பேசுவாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு உழைப்பாளியை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அந்த அடி அடிச்ச நிர்வாகியை கட்சியை விட்டு தூக்கிடுறாங்க. சட்டப்படி நடவடிக்கை எதுவும் எடுத்தாமல் தெரியல, கட்சியிலேருந்து நீக்கிறோன்ட்டு ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துருக்காங்க. முதல்ல இதை போன்ற ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி எடுத்து போடும்போது அந்த கட்சியை சேர்ந்தவங்க என்ன கேட்டாங்க தெரியுங்களா? ஏங்க அவர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபடுறாரு உங்களுக்கு எப்படி தெரியும்? பார்க்குறவங்கலாம் உங்களுக்கு டிவி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளா? அப்படியெல்லாம் கிடையாதுங்கன்னு சப்பக்கட்டு காட்டினாங்க. அப்புறம் பாருங்கள், ஆமாங்க நம்ம கட்சியை சேர்ந்தவர் தான் அவர், உடனே கட்சியை விட்டு தூக்கிடுங்கன்ட்டு அறிக்கை மட்டும் கொடுக்குறாங்க. நடவடிக்கை எதுவும் எடுக்கலை. இவரும் பாருங்க, மாற்றத்தை கொடுக்க வந்த அந்த டிவிக்கு கட்சியோட மாவட்ட செயலாளர். எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? இந்த பக்கம் அடுத்து கொலை தூத்துக்குடியில் டிவிகே கட்சியை சேர்ந்த ராபின் என்கின்ற ஒரு நிர்வாகி, அவருடன் சேர்ந்து ஒரு சில நண்பர்களோடு இணைந்து ஒரு கொலையே பண்ணிடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த கொலைக்கு நீதி கேட்டு தான் அந்த இறந்து போனவர்களின் உறவினர்கள் நின்னுகிறாங்க. தூத்துக்குடி அருகே உள்ள சாயர்புரத்தில் ஓட்டுநரை கொலை செய்த வழக்கில் தாவேக நிர்வாகி ராபின் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். லோட் வேன் ஓட்டுநர் பாலமுருகனின் உறவினர் வீட்டு பெண்ணை ராம் கார்த்திக் என்பவர் காதலித்து வந்துள்ளார். இதனை பாலமுருகன் பெண்ணின் தந்தையிடம் சொன்னதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராம் கார்த்திக் நண்பர்களுடன் சேர்ந்து பாலமுருகனை தாக்கி தள்ளிவிட்டதில் தலையில் அடிபட்டு அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து ராம் கார்த்திக் கைது செய்யப்பட்ட நிலையில் இதில் தொடர்புடைய தாவேக ஒன்றிய நிர்வாகி ராபின், பால்ராஜ், ராஜ்குமாரையும் கைது செய்ய கோரி உறவினர்கள் மாவட்ட எஸ்பியிடம் மனு அளித்தனர். விலை மதிப்பில்லாத ஒரு உசுர அசால்ட்டா போற போக்குல எடுத்து விட்டு போற இவங்க தான் மாற்றத்தை கொடுக்க வந்த கட்சியை சேர்ந்தவங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? அடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் இன்னொரு கொலை, ஒரு மூதாட்டி இறந்துடுறாங்க. அந்த மரணத்தில் அவரது மகன்களுக்கு சந்தேகம். உடனடியாக காவல்துறையில் புகார் பதிவு செய்து இறந்து போன அந்த பாட்டிமாவோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. முதலில் மேலே இருந்து தவறி கீழே விழுந்ததில்தான் மரணம் ஏற்பட்டதுன்னு நினைச்சிருந்தாங்க, அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் பிரேத பரிசோதனையில் தான் தெரிய வருகிறது அது தவறி விழுந்ததால் ஏற்பட்ட மரணம் கிடையாது, கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அந்த மூதாட்டி அணிந்திருந்த நகைகளுக்கு ஆசைப்பட்டு கொலை பண்ணி நகையெல்லாம் எடுத்துன்னு போயிருக்காங்க. யார் இதை செய்ததுன்னு விசாரிக்கிறாங்க. வாசுதேவன் என்பவர் மாற்றாரு. அந்த வாசுதேவன் என்பவர் யாருங்க? டிவிகே கட்சியோட நிர்வாகி என்பது தெரிய வருகிறது. அதுவும் அந்த நிர்வாகி வாசுதேவன் என்ன பொறுப்பில் இருக்காருங்க டிவிகே கட்சியில்? செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரை அடுத்து கீழாமூர் என்கின்ற கிராமத்தோட கிளை பொறுப்பாளராக இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தில். எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? திரும்புற இடம் எல்லாம் கொலை, கொள்ளை, வன்முறை, திருட்டு, வழிப்பறி, பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் எல்லாத்தையும் பண்றதே பாருங்க தமிழக வெற்றி கழகம். சாரி, மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கணும்னு சொன்ன அந்த மாற்றவாதிகள் நிறைந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட கட்சிக்குள்ள இருக்கிறவங்க, ஒவ்வொரு பொறுப்புல இருக்கிறவங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பாருங்க ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பாருங்க, இதை குறித்து கேட்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? இதற்கு முந்தைய ஆட்சியில் இதை போன்ற குற்றங்கள், அது முக்கியமா பாருங்க பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் ஏதாவது நடந்தால் அது எங்கேயோ யாரோ எங்கிருந்தோ பண்றாங்க.
ஆனால் தாவேக அரசு அமைந்த கையோடு தான் பாருங்க அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க தான் பெரும்பாலானவர்கள் இதை போல குற்ற பின்னணியில் இருக்கிறாங்க. இதற்கு முந்தைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனதுக்கு காரணம் திமுக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டார். ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அவங்க தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். ஆட்சியில் இருக்கும் போதும் திமுக, ஆட்சியில் இல்லாத போதும் இப்ப நடக்கிற தாவேக அரசு அமைந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தாலும் வேற எந்த குற்ற சம்பவங்கள் நடந்தாலும் இதுக்கும் காரணம் திமுக. அன்றைக்கு அடுத்தவங்களை பார்த்து தான் சொன்னாங்க கதறு கதறு அப்படின்ட்டு. இன்றைக்கு இவங்க தான் பாருங்க கதரும் கதறினுக்கிறாங்க. அதுவும் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு மாற்றம் வேணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் மாற்றத்தை கொடுக்குறோம்னு சொல்லி மாற்றத்துக்காக வந்த அந்த மாற்றத்துக்கு சொந்தமான கட்சிக்குள்ள இருக்கிறவங்க தான் பாருங்க இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் எங்க பார்த்தாலும் நம்ம சும்மா பாருங்க விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான சாம்பிள் குற்றங்களை எடுத்து போட்டிருக்கோம். இந்த கட்சிக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் பண்றாங்கன்னு ஒட்டுமொத்தமாக எடுத்து போட்டா இந்த வீடியோ 4-5 பாகங்களாக போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்து புதிய அரசு அமைக்கிறாங்கன்னு சொல்லும் போது நியாயமா நேர்மையா பார்க்கும்போது இதற்கு முந்தைய பழைய கட்சிகளை காட்டிலும் புதுசா ஆட்சி அமைச்சவங்க ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கணும். மாற்றத்துக்காக வந்திருக்கோம்னு சொல்லி கொடுத்த அந்த மாற்றம் நல்லா பாருங்க அழகா டிரான்ஸ்பரண்டா தெரியணும். ஆமாப்பா மாறி இருக்குப்பா, பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காங்கன்னு. இந்த இடத்துல மாற்றம் எங்கெங்க இருக்கு? மாறாக லைசன்ஸ் கொடுக்குறோம். என்னப்பா ஏதாவது குற்றத்தில் ஈடுபடுறீங்களா? ஆமாமாப்பா ஈடுபட்டுங்க, பிரச்சனை கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் திமுக தான். அவங்க போதைப் பொருளை அதிகமாக தமிழ்நாடு முழுக்க பரப்பி விட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? எங்கே பார்த்தாலும் ஈஸியாக போதைப் பொருள் கிடைக்குது. அந்த போதைப் பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபடுறாங்க. அதுக்கெல்லாம் பாருங்கள் எங்ககிட்ட யாருக்கிட்டும் கேள்வி கேட்காதீங்க, குற்றத்தில் ஈடுபடுறவங்க கிட்ட கூட கேள்வி கேட்காதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். குற்றம் நடப்பதை தடுக்க வேண்டிய இவங்களே பாருங்க போதைப் பொருள் மேலே பழி, அந்த போதைப் பொருளுக்கு காரணம் திமுக மேல பழின்னு அசால்ட்டா இருக்கும்போது அப்ப தப்பு பண்றவங்களுக்கு இன்னும் ரொம்ப சுலபமான வழி கிடைச்சிடும். எது கேட்டாலும் தெரியாம பண்ணிட்டேங்க, மே பேகும் நவசாப் போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டேன், அந்த போதையில என்ன நடக்குதுன்னு தெரியாம பண்ணிட்டேன்ட்டு இவங்க தான் பாருங்க லைசன்ஸ் கொடுத்து குழுவே கொடுக்குறாங்க. ஒரு ஊர் விடாம ஒரு தெரு விடாம போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. ஆட்சி பொறுப்புக்கு வந்து நடத்துற முதல் பொது நிகழ்ச்சியில நம்ம பேசுற மெசேஜும் கொடுக்கிற வார்னிங்கும் எப்படி இருக்கணும்? இதற்கு மேலும் இதை போன்ற குற்றங்கள் நடந்தால் நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். திமுகவை அந்த மாதிரி வெறி பூச்சி போய் கத்துற அந்த வெறியில கொஞ்சமாவது குற்றங்கள் நடக்கிறவங்க பக்கம் திருப்புங்களேன். இதை போன்ற குற்றங்கள் இனி தொடர்ந்தால் நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு ரொம்ப கடுமையான தண்டனையை உருவாக்கப் போகிறேன். புதிய புதிய சட்டத்தை மேற்கொள்ள போகிறேன், சட்டத்தை உருவாக்க போகிறேன். ஏதாவது டைலாக் அடிச்சு விட்டு போக வேண்டியதுனே. ஏன்னா எப்படியும் பக்கம் பக்கமா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க, அந்த பக்கத்தில் இன்னொரு பக்கத்தை இந்த மாதிரி டைலாக்லாம் எழுதி எடுத்துருக்க வேண்டியதுனே. இப்பவும் பாருங்க அந்த வேறு வெண்ணி அப்படின்னு சொல்லும்போது அந்த டைலாகை மறந்துட்டு பேப்பரை தான் பார்க்குறோம். வேர்ல வெந்நியை ஊத்திட்டு போனவங்கள வெளிச்சம் போட்டு காட்டாம பின்ன வேற என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் மக்கள் கிட்ட நம்ம தெளிவா எடுத்து சொல்லணும் இல்லையா? அப்ப நேர்மையா நியாயமா உண்மையை சொல்லணும்னு சொன்னா பொதுமக்கள் மத்தியில ஒத்துக்கணும், ஏன் மன்னிப்பு கேட்கணும். ஏங்க இதற்கு முன்பாக ஆட்சியாளர் மீது ஒட்டுமொத்த பழியை தூக்கி போட்டு நான் அவதூறு பரப்பிட்டேங்க, பொய்ய பேசிட்டேங்க. யார் ஆட்சியில் இருந்தாலும் இதை போன்ற குற்ற சம்பவங்கள் தனிநபர்கள் மூலமாக ஆங்காங்கே நடப்பதை யாராலுமே தடுக்க முடியாதுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இதற்கு முந்தைய ஆட்சி தான் சொல்லி பழியை போட்டு நான் அநியாயத்துக்கு பொய் பேசிட்டேங்க, ஓட்டை வாங்கி பதவியில் உட்கார வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு நான் ஆட்சியில் வந்து உட்கார்ந்த பிறகும் இதே போன்ற குற்றங்கள் தான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. யாருமே தடுக்க முடியாதுங்க. தடுக்க தவறிய அந்த ஆட்சியாளர் தவறு என்று சொன்னால் அதே தான் எனக்கும் பொருந்தும். மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நியாயமா பார்க்கணும், மன்னிப்பு கேட்டணும் இல்லைங்களா? என்ன ஆட்சியில் உட்கார வைங்க, நான் குற்றங்களை நடப்பதற்கு முன்பாகவே தடுத்து காட்டுறேன்னு சொன்னோம். முடியலன்னு சொல்லும்போது உண்மையை ஒத்து மன்னிப்பு கேட்கறதுன்னு நியாயம். கேட்டாக்க நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லைங்க, இதை போன்ற குற்றங்கள்லாம் தடுப்பதற்கு அதிகாரிகளை நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இந்த அதிகாரிகள் நியமனம் சொல்லும்போது அருண் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. ஆதவர்ஜன் அவர்கள் பேசியது தான். தலைமை தேர்தல் அதிகாரி மேடம் அவர்களுக்கு நாங்கள் திருப்பி ரிக்வெஸ்ட் வைக்கிறோம். சிட்டில கமிஷனரை மாத்தாம இங்க நியூட்ரலான ஒரு சட்டம் ஒழுங்கு உருவாக்க முடியாது. கொளத்தூர்ல கரூர் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு திரு கமிஷனர் அருண் அவர்கள் முற்பட்டாரு. அதனாலதான் போலீஸ் ஃப்ரீ ஜோன் ஆக்குனாங்க. இவங்க தான் லெட்டர் கொடுத்தாங்க. இந்த தேர்தல் நேர்மையா முறையாக ஒழுங்கா நடக்கணும்னு சொன்னா அருண் அவர்கள் இந்த இடத்துல இருக்கவே கூடாது, எங்கேயாவது மாத்தி போடுங்க. அதுவும் பாருங்க வட மாநிலங்கள் பக்கம் எங்கேயாவது அமுச்சு விடுங்க. சென்னையில சிட்டி கமிஷனர் அருண் அவர்களை உடனடியா மாத்த செய்யணும். முடிஞ்சா அவர் வந்து வேறு மாநிலத்துக்கு டெப்டேட் பண்ணி எலெக்ஷன் எங்க நடக்குதோ கேரளாக்கோ இல்ல வேற எங்க மாநிலம் நடக்கோ முடிஞ்சா அசாம் அமைச்சிருங்க அவரை. அப்பதான் கரெக்டா இருக்கும். அசாம்ல வந்து தூக்கி போட்டாதான் கரெக்டா இருக்கும்.
அந்த அளவுக்கு ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரியா இங்க இருந்துகிட்டு இருக்காரு. திருப்பியும் கரூரை எப்படி கரூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கரூர் இன்சிடென்ட் சாம்பியனை உருவாக்குச்சோ அதே மாதிரி திரு அருண் அவர்கள் கமிஷனர் அவர்கள் சென்னையில மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தாம திருப்பி ஒரு சாம்பியன் நடந்து எங்க தலைவர் மேலையும் கட்சி மேலையும் உருவாக்க பாக்குறாரு. இது வறுமையா கிடைக்கிறோம். இங்க அவர் இருக்கவே கூடாது, அவர் இருந்தாருன்னா நேர்மையான தேர்தல் நடக்காதுட்டு இவங்க தான் பாருங்க தலைமை தேர்தல் ஆணையத்தினிடம் புகார் கொடுத்தாங்க. இப்போ பாருங்க எந்த ஆபீசர் மேல புகார் கொடுத்தாங்களோ அவர் இங்க இருக்கவே கூடாதுன்ட்டு அவரைத்தான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு டைரக்டரா நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறதுங்க? ஆட்சியில் இல்லாத போது ஒரே அதிகாரி தான், அந்த அதிகாரி மீது ஆட்சியில் இல்லாத போது அப்படி சொன்னாங்க. இவங்களே பாருங்க ஆட்சிக்கு வந்த பிறகு யார் மேல புகார் கொடுத்தாங்களோ அந்த அதிகாரிக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. இது என்ன மாதிரி கணக்குன்னு தெரியலீங்களேங்க. ஒரே அதிகாரி ஆட்சிக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னொரு நிலைப்பாடு. அது ஏன் சார் அப்படி? இதில் வேற ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணி நடக்கிற குற்றங்களை தடுக்கிற வழியை பார்த்துன்னு அப்படின்றாங்க. இருக்கட்டும், குற்றங்கள் உண்மையிலேயே நடைபெறாமல் இருந்தால் எல்லாருக்குமே நல்லது தான், சந்தோஷம்தான். இந்த இடத்துல இந்த டூல் கிட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா, யூனிஃபார்மாக ஒரு டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணிட்டுவாங்க. அதை ரெடி பண்ணி சோஷியல் மீடியாவில் பரப்பி விட்டுருவாங்க. எல்லாரும் பாருங்கள் ஒன் பை ஒன்னா அந்த டூல் கிட்டு டெம்ப்ளேட்டில் இருக்கிறதுல கட்டு பேஸ்ட்டு காப்பி பண்ணி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு வகையான விஷயம் தான் பாருங்கள் நேற்றைய தினம் ஸ்டேஜில் பேசுனத எல்லா இடத்துலையும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்னப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, பெண்களுக்கு உண்மையில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் போனது உண்மைதாங்க. அதுக்கெல்லாம் காரணம் போதைப் பொருள், போதை பழக்க வழக்கங்கள் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருப்பதும், மது பழக்கம் அதிகமாக இருப்பதும், முக்கியமாக ட்ரக்ஸ் கல்ச்சர் இளைஞர்களுக்கு அதிகமானதுனால இன்றைக்கு பெண்களுடைய பாதுகாப்பிற்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம உருவாயிட்டு இருக்கு. இதுதான் சோஷியல் மீடியாவுக்காக வெர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு இவங்க கொடுக்குற லேட்டஸ்ட் டூல் கிட் டெம்ப்ளேட். ஏதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நம்மை நோக்கி கேள்வி கேட்டாங்கன்னா, நம்மை கை காட்டி ஏதாவது பேசுனாங்கன்னா உடனடியாக டக்குன்னு எடுத்து போட்டுருங்க. திமுக ஆட்சியை உருவாக்கி வைத்து விட்டு போன இந்த போதை கலாச்சாரத்தால் தான் பாருங்க இன்றைக்கும் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகி விட்டது. அதுக்கு காரணம் நாங்கள் கிடையாதுங்க, திமுக தான் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணிட்டாங்க. அந்த டெம்ப்ளேட்டை தான் பாருங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட கொடுத்து சோஷியல் மீடியா மூலமாக பரப்புறாங்க. அப்படி பரப்புவதற்கு முன்பாக அந்த வார்த்தையை ஸ்டேஜில் நன்றி சொல்ற விழாவில் அரங்கேற்றம் பண்ண ஒன்று. அடுத்து அதை தொடர்ந்து நம்ம மினிஸ்டர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சார் 2 அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் அந்த ஸ்டேஜ்லேயே ஒரு குழுவும் கொடுக்கப்பட்டது. அதனால இப்ப மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம். எப்படி பார்த்துப்பாங்க? அதாவது பாருங்க, இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்ததுன்னா இப்படி பார்த்துருந்தாங்க. பெண்கள்லாம் பாவம், 10 மணிக்கு வெளியே போனா நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னு பெண்களை குறை சொல்லணும். அவங்க 1 மணிக்கு நடுராத்திரி கூட போகலாம், அது அவங்க இஷ்டம். ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. டிவிகே கட்சியோட அதிகாரப்பூர்வமான ஐடிவிங்கில் இருக்காராம் அவரு. இருக்கட்டும், தப்பு கிடையாது. அன்றைக்கு அப்படி பேசினா அவரே தான் பாருங்க இன்றைக்கு தாவேகா கட்சி வந்ததற்கு பிறகு இப்படி பேசுறாரு. நான் என்ன சொல்றேன்னா, பேரண்ட்ஸ் நீங்க தான் உங்களோட குழந்தைங்களை நல்லபடியா பார்த்துக்கணும். ஏன்னா விஜயனை ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கும், புரியுதா? உங்க வீட்டில் உங்க குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணும் கருத்துமா பார்த்துக்கோங்க. இதை போன்ற குற்றங்கள் இதற்கு முன்பாக நடந்தால் அந்த ஆட்சியாளர் சரியில்லைன்னு சொன்னது போன வாரம். இதே இந்த வாரம் இவங்க ஆட்சியில் இதை போன்ற குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்தால் சிஎம்க்கு எவ்வளோ வேலை இருக்குங்க. அவங்க உங்கள் வீட்டு பெண்களை அவங்க தான் பத்திரமா ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அப்படி உங்கள் வீட்டு பெண்களுக்கு உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து அப்புறம் எங்ககிட்ட வந்து எங்கள் ஆட்சியை குறை சொல்லி கை காட்டி பேசாதீங்கன்ற ஒரு மெசேஜை தான் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் மூலமாக கொண்டு போய் கடத்துறாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். அப்படி கடத்துவதைத்தான் சிம்பிளா சாதாரணமா ஒரு குழு மூலமா சொல்லியிருக்காங்க. உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம். அதே தான் மன்னா மாற்றம் கேட்டீங்க இல்லைங்களா? இதற்கு முன்பாக பெண்கள் பாதுகாப்பை குறித்து அப்படி, ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த வாரம் பெண்கள் பாதுகாப்பை குறித்து நீங்க தான் பாத்துக்கணும், எங்ககிட்ட வந்து கேட்க கூடாதுன்னு சொல்றது இப்படி. இதுதான் மாற்றம். இதை விட மாற்றம் எப்படி கண்ணால காட்ட முடியும்? நீங்கள் கேட்ட மாற்றம் எதுவோ அதை அப்படியே வழங்கப்பட்டது. தூம் தாத்தா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா அக்கிரம அநியாய விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல தவறாம பதிவு. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.